the interference pattern is obtained with two coherent light sources of intensity ratio n. So in the interference pattern, the ratio அதாவது I max minus I minimum divided by I maximum plus I minimum will be. ஸோ என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாங்க அந்த செம்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கிவன். ஓகேவா? இட் இஸ் கிவன் என்னது? ஸோ I2 divided by I1 is equal to n. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? I2 is equal to n into I1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கிவன் ரேஷியோவை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ I maximum minus I minimum ஹோல் டிவைட் பை I maximum plus I minimum எழுதிக்கணுமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா I maximumக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரூட் ஆஃப் I2 plus root of I1 whole square divided by, okay, so whole divided by minus, so I minimum is so root of I2 minus root of I1 whole square. So again கீழ அதே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. So root of I2 plus root of I1 whole square plus, so again sorry, I2 minus root of I1 whole square. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு டேர்ம் நீங்கள் வெளியே எடுக்கணும். ஒரு டேர்ம் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ ரூட் ஆஃப் I2 divided by I1 minus 1 minus root of I2 divided by I1 minus 1 அந்த ஸ்கொயர் டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ ஹோல் டிவைட் பை, ஸோ டினாமினேட்லி அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். I2 divided by I1 minus 1 whole square minus root of I2 divided by, சாரி இந்த ப்ளஸ், ஸோ I1 minus 1 whole square. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ I2 divided by I1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n. I2 divided by I1 is equal to n. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வேல்யூ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ n minus 1 whole square, sorry n plus 1 இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ n plus 1 whole square minus n minus 1 whole square divided by again n plus 1 whole square. ஓகேவா? ஸோ இந்த ரூட்டை மறந்துட்டு பாருங்க. ஸோ ரூட்டை போட்டுங்க. ஸோ root n plus 1 minus root n minus 1 whole square. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். ஸோ a plus b whole square a minus b whole square பிரகாரம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ n plus 1 plus 2 root n minus n, ஓகே, மைனஸ் 1 plus 2 root n. நான் மைனஸ் அப்படியே உள்ள கொண்டு போயிட்டு நான். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ராக்கெட்டை போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் மைனஸ் உள்ள கொண்டு போவீங்க. ஸோ டினாமினேட்டர் அதே தான் அப்படியே எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஸோ n plus 1 plus n plus 1 plus 2 root n. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க ப்ளஸ் இருக்குது, நம்ம மைனஸ் போட்டு டினாமினேட்டர் வந்து ப்ளஸ். ஸோ n plus 1 minus 2 root n. எஸ் கரெக்டாக? ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. ஸோ ப்ளஸ் n மைனஸ் n நியூமரேட்டரில் minus 1 plus 1, டினாமினேட்டர் இதெல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ plus 2 root n minus 2 root n தான் மைனஸ் ஆகும். இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2 to 4 root n divided by 2n plus 2. 2n plus 2. ஸோ இதை ஒன்றும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 root n divided by n plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டினாமினேட்டரில் 2 காமன் வெளியே எடுத்து ஸோ மேலே 4 நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ 2 root n divided by n plus 1 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஸோ 2 root n divided by plus 1. ஸோ எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ